வாழ்க வளமுடன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நான் உங்கள் வாழ்க வளமுடன் நாக ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்திலே கண்ணனூர் என்ற இடத்துல அமைந்திருக்கிற ஒரு முருகன் கோயில். எவ்வளவு அருமையான பச்சை பசேல் என்ற இயற்கை சூழ்ந்த பகுதியில அமைந்திருக்கிற ஒரு அருமையான கற்றாழி முருகன் கோயிலை பார்க்க போறோம். முதல் முருகன் கோயில் வெறும் கருங்கல்களாலே கட்டப்பட்ட முருகன் கோயில். இதனுடைய கோபுர கலசம் வெறும் கல்லாலே கட்டப்பட்டிருக்கிறது. கோபுரம் மட்டும் அந்த கருவறையும் கல்லாலே அமைக்கப்பட்டு, கருவறைக்கு ஒரு தூய தமிழ் சொல் ஒன்று இருக்கிறது. உண்ணாளி என்று சொல்கிறார்கள். அப்படி கருங்கல்லால் கட்டப்பட்ட கோபுரம். அந்த தாமரை வடிவமான தாமரை மொட்டை கவிழ்த்தது போன்ற அந்த கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்திற்கு மேலே கலசம் இருக்கிறது. உள்ளே முருகன் பார்ப்பதற்கு என்ன அழகா இருக்க. ஒரு முறை நீ இந்த முருகனை பார்த்தா போதும், அதுல காதுல கேட்டா போதும், காதுல கேட்டாலே போதும், நம்ம நினைக்கிற ஊரா நடக்கும். அப்படிப்பட்ட முருகன் ஆவுடையின் மேலே இருக்கிறார். மயிலுக்கு முன்னாடி இருக்கிற வாகனம் ஆகிய யானை வாகனம் இங்கே இருக்கிறது. அந்த யானை வாகனத்தை பார்க்குற முருகனை பார்க்கறதுனால என்ன பயன்? யானையை நம்ம பார்த்தோம்னாலே தீமை விலகும் பாருங்க. ஏன்னா அந்த யானை ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா, ஒரு கோவிலுடைய திருவிழாக்குள்ள ஏன் யானையை கூட்டு வர்றோம்? அங்கே இருக்க தீமையெல்லாம் விலகணும். அப்படி தீமை விலகணும்னா அந்த யானையை பார்க்கணும். அந்த யானை 200 அடிக்கு அதை தாண்டி அந்த தீமை விலகி போகும் என்று ஒரு ஐதீகம் சொல்கிறது. இந்த யானையை பார்த்தா செல்வம் எப்படி வரும்னா, மகாலட்சுமி 5 இடத்துல இருக்கிறா. அந்த 5 இடத்துல செய்யாள் என்று திருக்குறள் சொல்லும் அவளை. அப்படி மகாலட்சுமி 5 இடத்துல என்னென்ன இடத்துல இருக்கான்னா, 1 யானையினுடைய முன்பகுதி, 2வது அருமையா சொல்ற தாமரை மொட்டுல இருக்கா, தாமரையில இருக்கிறாள் மகாலட்சுமி, 3வது வில்வ இலையிலே இருக்கிறார், 4வதாக ரொம்ப அருமையான இதற்கு பசுமாட்டினுடைய பின்பகுதியிலே இருக்கிறார், 5வது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வீட்டுகளில் இருக்கிற மகாலட்சுமி வர்றா. மகாலட்சுமி பெண் வடிவத்தில் இருக்கா. அந்த பெண் வடிவத்தில் எதுல இருக்கா? உச்சி திலகம் வைத்த பெண் வடிவத்தில் இருக்கா. அந்த உச்சி பொட்டுல தான் மகாலட்சுமி இருக்கிறாள். அதனால வீட்டுக்கு வர்ற மருமகள் அவளை எப்படி சொன்னோம்? மாட்டு பெண். மாடுனா என்ன தெரியுமா? செல்வம். அதனால மாடுனுடைய பின்பகுதியில் செல்வம் இருக்கு. காலையில எந்திரிச்சு மாட்டு அப்படி ஒரு முறை வணங்கினா போதும், பாலும் நெய்யும் கொடுக்குற அந்த மாடு இருக்கே, அவ்வளவு அருமையான செல்வம். அதுல மகாலட்சுமி இருக்கிறார். மாட்டுப்பெண் வீட்டுக்கு வர்ற பெண்ணுடைய உச்சி திலகத்துல மகாலட்சுமி இருக்கிறார். இப்படி 5 இடத்துல ஒரு இடமாகிய அந்த யானையினுடைய முன்பகுதியிலே மகாலட்சுமி இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த கோயில்ல இந்த யானை உள்ள அந்த முருகனை வணங்கினோம்னா நம்மளுக்கு செல்வம் பெருகும். பானை, மகாலட்சுமி பானையில தான் இந்த தங்கத்தை வச்சிருக்கா. அப்ப யானை உள்ள இந்த முருகனை வணங்கும் போது, கும்பிடும் போது பானை நிறைய தங்கம் வந்து நம்மளை சேரும். அப்படிப்பட்ட கோயில் இந்த கோயில். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்துல மிக கண்ணனூருங்கிற அருமையான ஊர்ல மிக அற்புதமான கோயிலா இருந்திருக்கு. அந்த ஊர்ல இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த ஊருக்கு நுழையும் பொழுதே அங்கே ஒரு முருகன் வேல் இருக்கு. அந்த வேலும் அந்த ஊரை தோன்றிருக்கு. 2 கோயில்கள் இங்கே இருக்கிறது. நாம் உலகத்தில் இருக்க அத்தனை முருகன் கோயிலையும் தேடி 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 கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்கள்ல எவ்வளவு அழகான முருகன்களா இருக்கிறது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்ய போறோம். அதனால இப்படிப்பட்ட முருகனை நாம தேடுவதற்கு நீங்கள் உதவியா இருக்கணும். வேற ஒன்றும் நீங்க செய்ய வேணாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கேயாவது உங்க ஊர்ல முருகன் கோயில் இருந்தா எங்களுக்கு அலைபேசியில கூப்பிடுங்க. நாங்கள் பதிவு செய்து அதை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்கிறோம். இதை செய்தாலே போதும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எல்லா இடத்துக்கும் போகணும்லாம் இல்லை. இந்த கோயில் முருகனை பார்த்தா அல்லது காதால கேட்டா போதும். அதுவும் யானை இருக்கே, யானை ஒரு முறை ஒரு செய்தியை பார்த்தாலோ கேட்டாலோ அவ்வளவு நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய அறிவுடையது யானை. அவ்வளவு ஒரு நம்பிக்கை உடையது யானை. யானையை பார்த்தாலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட யானையை முருகன் வந்து வாகனமா வைத்திருக்கிறார். இந்த கோயில இன்னொரு பெரிய அதிசயம் இருக்கிறது. இதுக்கு நேர அந்த முருகனுக்கு நேர ஒரு சாளரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாளரத்துல 9 ஓட்டைகள் இருக்கிறது, துவாரங்கள் இருக்கிறது. அந்த துவாரம் வழியா முருகனை பார்த்தா 9 நவக்கிரகத்தினுடைய தோஷமும் விலகி விடுவதாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட முருகன் அழகா இருந்து ஆவுடை மேலே மிகச்சிறப்பாக இருந்து தன்னுடைய அருள் பார்வையினால செல்வத்தை வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாம ஒரு முறை இதை பத்தி கேள்விப்படுவோம். நீங்கள்லாம் செய்ய வேண்டிய பணி, முக்கியமான பணி என்னன்னா, யானையினுடைய அந்த உருவம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த தாமரை மட்டும் கவிழ்த்து இருக்கிற மாதிரி இருக்கிற, இப்போ 4 மூலையிலையும் 4 யானை இருக்கிறது. அந்த யானைகள்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டு வைத்ததனால் கொஞ்சம் சிதிலம் அடைந்திருக்குது. ஒரு கல் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல அவ்வளவுதான் லைட்டா அதுவா இயற்கையா சிதிலம் அடையும். இப்படி அருமையான இந்த இயற்கை சூழ்ந்த பச்சை பசேல் பச்சைமா மலைபோல் மேனி என்று நம்முடைய திருமாலை சொல்வார்கள். அப்படி பச்சை நிறைந்த இந்த பகுதியிலே அந்த முருகன் குடிகொண்டிருக்கிற காட்சியை காணும்போது பெரிய பேறு பெற்றோம். நீங்களும் இதை கேட்பதனால், பார்ப்பதனால்
பெரிய ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு பிறக்கும். இப்படிப்பட்ட யானை முருகனை வணங்கி பெரிய செல்வத்தை பெறுவோம். நிச்சயம் நமக்கு பெரிய செல்வத்தை இந்த யானை வந்து நம் வீட்டில் குவிக்கும். மகாலட்சுமி வந்து நம் வீட்டில் இருப்பாள். ஏனென்றால் மகாலட்சுமியை கையில் ஏந்தியபடி திருச்செந்தூரிலே முருகன் இருக்கான். தாமரை மலர்களை வைத்திருக்கிறான். இந்த கோபுரத்தினுடைய மேலும் தாமரை இருக்கிறது. எல்லா வளங்களையும் தரக்கூடிய இந்த முருகனை வணங்கி எல்லா வளமும் பெறுவோம். எல்லோரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக அருமையான ஒரு பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் இணைக்கப் போகிறோம். சின்ன சின்ன ஊரில் இருக்கிற கோயில்களை நாம் இணைக்கப் போகிறோம். இந்த கோயிலுக்கு மேலும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, உள்ளே ஒரு சுரங்கம் மாதிரி புதையல் இருக்கிற இடமாக சொல்லப்படுகிறது. அதை ஒரு கல் போட்டு அடைச்சிருக்காங்க. உள்ளே ஒரு காலத்தில் அதில் பொற்குவியல்கள் இருந்ததாகவும், அந்த பொற்குவியல்லாம் வந்து ஒரு நாகம் காத்து கொண்டிருந்ததாகவும் அங்கே வாழ்கின்ற மக்கள் சொல்கிறார்கள். அங்கே செல்வம் இருந்ததுனால்தான் இந்த கோயிலை வணங்கினா பெரிய செல்வம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை விட மேலே என்னன்னா, இந்த கோயிலுக்கு முதல் கற்றாழை கோயில், கற்றாழைனா கற்களாலே செய்யப்பட்ட கோவில். இந்த கோயில் மிக அழகாக, அந்த ஏரியாவிலே ஒரு மலை இல்லை, இருந்தாலும் அங்கே ஒரு கல் திருப்பணியை மிகச் சிறப்பாக, சோழர் காலத்து கல் திருப்பணின்னு சொல்லிடலாம். சோழகாலர் கட்டடக்கலையே மிகவும் சிறப்பானது. ஒரு முறை நீங்கள் இதனை முழு இதையும் பாருங்க. நிச்சயம் பார்க்கும்போது தான் என்னுடைய அத்தனை அழகு நமக்கு தெரியும். முருகன் என்றாலே அழகு தான், அது வேற விஷயம் வச்சுக்கிடுவோம். ஆனால் இந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய பெருமை இருக்கு. ஒரு தீவு மாதிரி இருக்கிற இடத்துல மிக அருமையாக, அப்படியே எங்கு பார்த்தாலும் பச்சை போர்த்திய போர்வை போல அந்த இயற்கை காட்சிக்கு இடையில மிக அருமையான இருக்க அந்த கருணை கடவுள் கந்தன் எவ்வளவு அழகா இருக்காங்கிறியே. நம்மளையெல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு போகுது அந்த யானை வடிவம். அதை பார்க்கும்போது உலகத்துல 2 பொருளை நல்ல வாரியார் சாமியில் ஒரு செய்தியை சொல்வார். 3 பொருள்களை பார்க்க பார்க்க சலிக்காது என்பார்கள். ஒன்று யானை, மற்றொன்று குழந்தை, மற்றொன்று கடல். இந்த 3ஐயும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். அது மாதிரி யானையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். அது மாதிரி இந்த கோயிலை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம், அல்லது அதனுடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. நம்ம எல்லா கோயிலுக்கும் நம்ம போக முடியாது. இங்கே இருந்தே நினைச்சா போதும், கடவுள் நம்ம கந்தன் வந்து நமக்கு அருள் புரிவான். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த கோவில். கண்ணனூர் என்கிற அருமையான ஊர்ல மிக அழகாக வெற்றியிருக்கிறார். அற்புதம் என்று சொல்வார்கள், அருமை என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகான இந்த கோயிலை ஒரு முறை நீங்க கேட்டோம்னா, இதை பார்த்தோம்னா, நிச்சயம் நாம் நினைக்கின்ற வெற்றியெல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும். கருணை கடவுளாகிய அந்த கந்தன் முருகன் பாலசுப்ரமணியம் மிக மிக அழகாக, மிக அருமையாக நம்மிடம் இருந்து உள்ளே வந்து நம் உள்ளத்தில் பொங்கி அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். இந்த கோவிலில் இருக்கின்ற கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்கிறார்கள், மிக தொன்மை வாய்ந்த கோவில் என்று. அந்த கல்வெட்டுகள் அழகாக செதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டினுடைய பொருள்கள் எல்லாம் இந்த கோயிலுடைய பெருமைகளையும் இதனுடைய பழமையும் பறைசாற்றுவது மாதிரி இருக்கிறது. அங்கே இன்னொரு மேலும் ஒரு செய்தி மாதிரி என்னன்னா, தட்சிணாமூர்த்தி மிக அழகாக, அவனுடைய சிலை வடிவமே ரொம்ப ஒரு தூக்கும் என்று சொல்கிறார்கள். பார்த்தவொடனே காலை தூக்கி வைத்திருக்கின்ற அருமையான அந்த தோற்றம் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் நம் மண்ணிலே கிடைத்த பொக்கிஷம் போல் இருக்கிறது. செல்வம் மிகுந்த பகுதி, எல்லாருக்கும் எல்லா வரங்களையும் தரக்கூடிய பகுதியாக இந்த பாலசுப்ரமணியர் கோயில் இருக்கிறது. மிக அழகான இந்த கோயிலுக்கு பாருங்கள் அல்லது கேளுங்கள், வெற்றியடையலாம். கோயிலை நீங்க கேட்டா போதும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே பணி, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் பெரிய வெற்றிகளை நாம் குவித்து விடலாம். வாருங்கள், இணைந்தே சாதனையை செய்வோம், வெற்றி பல குவிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.